வேலை யாரா பார்த்து ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். தெர்மோடைனமிக்ஸ் இது வரைக்கும் படிச்சோம். Previous class நம்ம எது வரைக்கும் போறோம்? Types of just technical terms learn பண்ணிக்கிறது ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? எஸ். இப்போ தெர்மோடைனமிக்ஸ் இந்த லெசன்ல என்ன படிக்க போறோம்னு சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? எஸ், ஹீட் ஃப்ளோ அத பார்க்க போறோம் இல்லையா? ஹீட் ஃப்ளோ ஆகணும். எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகணும்? புரியல. ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சரா? எஸ், ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் ரீஜன் தான். பட் ஹையர் டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர் என்னவா இருக்கலாம்? அது சிஸ்டமாவும் இருக்கலாம், சரௌண்டிங்காவும் இருக்கலாம் இல்லையா? அப்ப சிஸ்டமோட டெம்பரேச்சர் ஹையர் ஆகும், சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? லோயராகவும் இருக்கலாம், இல்ல அப்படியே வைஸ் வெர்சா இருக்கலாம். கரெக்டா இல்லையா? எஸ். அப்ப சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கு ஆர் சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டம்க்கு என்ன செய்யலாம்? ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ரைட்டா? எஸ். இப்போ பார்க்கலாமா? இப்போ சிஸ்டம், சரௌண்டிங்ஸ் அண்ட் பவுண்டரி அப்படின்னு 3 திங்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? இப்போ சிஸ்டம்னா என்னப்பா? சிஸ்டம்னா system is part of a universe which is under thermodynamic consideration. Correct? Yes. Next, surroundings, remaining part of the universe other than system is called surrounding. இத நம்ம பார்த்தோம் previous class. Next one move பண்ணலாமா? Yes. அதே மாதிரி boundary. Boundary na boundary which separate it can be either a real one or an imaginary one which separates system from the surroundings. Right? இத நம்ம பார்த்தோம். Next system ஓட types பார்த்தோம் இல்லையா? என்னென்ன types இருந்துச்சு? Open system, closed system and isolated system. இல்லையா? Yes. So open systemல என்னென்ன exchanges possible? Energy exchange and matter exchange both are possible, right? Next. Closed systemல energy exchange possible but mass exchange not possible. Correct? Yes. அடுத்து isolated system. Isolated systemல ரெண்டுமே இல்ல. Not possible. அத நம்ம பார்ப்போம். Next மூவ் பண்ணலாமா? ஓகே. நல்லா கவனிங்க. இப்ப ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படினா அத ஜெனரலா நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்? A + B gives C அப்படினு சொல்றோம். இல்லையா? எஸ். பட் ஒரு தெர்மோடைனமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ரைட்? அதை இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படினா இனிஷியல் டு ஃபைனல் அப்படினு சொல்றோம். ரைட்டா? இனிஷியல் டு ஃபைனல். இப்படி ஒரு தெர்மோடைனமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கலாம். ரைட்டா? நல்லா கவனிங்க. ரைட்? அதாவது ஒரு தெர்மோடைனமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படினா அது பிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாவும் இருக்கலாம், கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாவும் இருக்கலாம். ரைட்? இப்ப இனிஷியல் ஸ்டேட்ல வாட்டர் சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ரைட்? அதுவே ஃபைனலா கன்வெர்ட் ஆகும்போது என்ன செய்யும் அப்படினா வாட்டர் லிக்விட் ஸ்டேட்ல கன்வெர்ட் ஆகும். அப்ப வாட்டர் தட் இஸ் H2O சாலிட் ஸ்டேட்ல இருந்துச்சுனா அது என்னப்பா? ஐஸா. அதே H2O லிக்விட் ஸ்டேட்ல இருந்துச்சுனா இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாட்டர். அப்ப ஐஸ் வாட்டரா கன்வெர்ட் ஆகுது. இது என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? இது ஒரு பிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கரெக்ட்டா? H2O தான் இருக்கு. அப்ப அது கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல முடியாதுல. ஆனா அதோட பிசிக்கல் ஸ்டேட் என்ன செய்யுது? மாறுது இல்ல. சாலிட் ஸ்டேட்ல இருந்து என்ன ஸ்டேட்டுக்கு போகுது? என்ன ஸ்டேட்டுக்கு போகுது? லிக்விட் ஸ்டேட். அப்ப இதுல பிசிக்கல் ஸ்டேட்ல சேஞ்சஸ் இருக்கா? அப்ப இதுக்கு பேர் என்னது? பிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்.
இதே மாதிரி கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மேல இருக்குது A plus B gives C. இது வந்து என்னது ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரைட்? இப்போ நம்ம இந்த பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கன்சிடர் பண்ணலாம். இதுல இனிஷியல் ஸ்டேட் அதாவது ஐஸ் அது எதுக்கு மாறுது கன்வெர்ட் ஆகுது, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது இல்லையா? எஸ், ஃபைனல் ஸ்டேட் என்னதுப்பா வாட்டர். இப்போ நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா ஒரு வெசல் இல்லைன்னா ஒரு டம்ளர்ல ஐஸ் ஒரு 4 or 5 கியூப்ஸ் போட்டுருவீங்க, போட்டுட்டு இங்க வச்சிருக்கீங்க. நமக்கு இருக்கிற இந்த ரூம் டெம்பரேச்சர்ல இந்த ஐஸ் அதுவா என்ன செய்யும், வாட்டரா கன்வெர்ட் ஆகும். ஆகுமா இல்லையா? அதாவது மெல்ட் ஆகும். கரெக்டா இல்ல? இப்ப டியூரிங் மெல்டிங் என்னப்பா செய்யுது, இது சரௌண்டிங்ல இருந்து ஹீட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு மெல்ட் ஆகும். ஆமாவா இல்லையா? சரி சரி, நல்லா கவனிச்சுட்டே வரணும். அப்ப இனிஷியல் ஸ்டேட் வந்து ஐஸ், ஃபைனல் ஸ்டேட் வாட்டர். இப்ப இந்த இனிஷியல் ஸ்டேட்ல இருக்கிற ஐஸ், ரைட்டா, இதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணலாம் இல்லையா? இப்போ இந்த ஐஸுக்கு சர்டைன் டெம்பரேச்சர் இருக்கும், இதுக்கு சர்டைன் ப்ரெஷர் இருக்கலாம், இதுக்கு சர்டைன் வால்யூம் இருக்கலாம். கரெக்டா? எஸ். அதே மாதிரி தான் இங்க வாட்டர் இருக்கு இல்லையா, இது இப்படி கன்வெர்ட் ஆகும்போது இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வேற ஒன்று இருக்கலாம், அதே மாதிரி ப்ரெஷர் வேற இருக்கலாம், வால்யூமும் வேற இருக்கலாம். கரெக்டா இல்லையா? உங்களுக்கு தெரியும்ல, ஐஸ் சாரி வாட்டர் வந்து ஐஸா கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வால்யூம்ல ஸ்லைட் இன்க்ரிமெண்ட் இருக்கும், அப்படிதானப்பா? வாட்டர் ஐஸா கன்வெர்ட் ஆகும்போது அதோட வால்யூம் லைட்டா என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வாட்டர் கிறிஸ்டலைஸ் ஆகும்போது அது கேஜ் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும்போது அந்த இடையில வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேஜுக்குள்ள அதுல ஏர் மாலிக்யூலை ட்ராப் பண்ணிக்கிட்டே என்ன செய்யும், இது கேஜ் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். ஏர் மாலிக்யூல்ஸ் உள்ள ட்ராப் ஆகுறதுனால தான் இந்த ஐஸை தண்ணிக்குள்ள போட்டா என்ன செய்யுது, ஃப்ளோட் ஆகுது. கரெக்டா இல்லையா? ஐஸ் வெயிட் ஜாஸ்தியாக தானே இருக்கு, உள்ள தானே போகணும், ஆனா அது என்ன செய்யுது, ஃப்ளோட் ஆகுதுல்ல. இதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுதா? ஏர் மாலிக்யூல்ஸ் ஆர் trapped inside the cages produced by the water molecule during crystallization. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையா? எஸ். அப்ப இந்த கேஜ் லைக் ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது வாட்டர், சாரி ஏர் மாலிக்யூல்ஸ் வேற உள்ள என்ன ஆயிடுச்சு, ட்ராப் ஆயிருக்கு. அப்ப அதோட வால்யூம் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? அப்ப இந்த இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ரைட் டெம்பரேச்சர், பிரஷர், வால்யூம் இதெல்லாம் ஒன்று இருக்கலாம். ஃபைனல் ஸ்டேட்டுக்கு டெம்பரேச்சர் வேறையா இருக்கலாம். இதுக்கு டெம்பரேச்சர் T1 னா இதுக்கு T2, இதுக்கு P1 னா இது P2, இது V1 னா இது என்ன V2, ரைட்? அப்ப இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம் ரைட் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபைனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சொல்றது புரிஞ்சா இல்ல? எஸ். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் எப்படி இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். எல்லா ப்ராப்பர்ட்டியுமே டிஃபரெண்டா இருக்கணும்ன்ற நெசசிட்டி இல்ல, சர்டைன் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். சரி, இது மாதிரி இங்க தெர்மோடைனமிக்ஸ்ல சர்டைன் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போறோம். கரெக்ட்டா? டெம்பரேச்சர், பிரஷர், வால்யூம் இதெல்லாம் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்னது, இனிஷியல் ஸ்டேட். இது மாதிரி தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ரைட்? என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி U, என்தால்பி H, என்ட்ரோபி S, அப்புறம் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி G. இதெல்லாம் இனிமேல் தான் படிக்க போறோம். ஆமாவா இல்லை? இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தா ஏதோ ஏலியன்ஸ் லாங்குவேஜ் மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? எஸ். இதெல்லாம் இனிமேல் தான் என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இது எல்லாமே தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண போற ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கு, அது மாதிரி ரைட் சைடு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வேற ஒன்று இருக்கலாம். சொல்ற கான்செப்ட் புரிஞ்சா இல்லை? எஸ். ஓகே. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பேர் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஃபங்க்ஷன்ஸ்ப்பா? ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ரைட் தானே? இதை எழுதிக்கிறீங்களா? எஸ், ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போட்டுருக்கீங்க. ரைட். இப்போ இனிஷியல் ஸ்டேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ இனிஷியல் ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபைனல் ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுக்கெல்லாம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ரைட்டா? ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்.
ஓகேவா? இப்போ நீங்கள் சைட் ரேட்டிங் என்ன போட்டுக்கணும்? ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு எழுதணும். ரைட்? பண்ணியாச்சா? டெஃபினேஷன் எழுதிக்கிறீங்களா? அதுக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் எழுதுங்க. State functions are properties. State functions are properties. State functions are properties which are used to explain the nature of only one state of a system. Only one state of a system. Which are used to explain the nature of only one state or particular state of a system. Right? Another particular state explain பண்றதுக்கு வேற set of properties useful ஆகும். Right? Yes. The state functions are set of properties which are used to explain the nature of particular state of the system. Right? Yes. என்ன functions? State functions. என்ன சொன்னாச்சா? ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்ஸ்? அதான் என்னது? என்ன ஃபங்க்ஷன்ஸ்? ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணும்போது இதில் இன்னொரு விஷயமும் வரும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாத் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? பாத் ஃபங்க்ஷன். இப்போ பாத் ஃபங்க்ஷன்னா இனிஷியல் ஸ்டேட் எப்படி ஃபைனல் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகுது, எந்த பாத்வே வழியாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ இனிஷியல் ஸ்டேட் எந்த பாத்வே வழியாக வாட்டராக கன்வெர்ட் ஆச்சு? இந்த ஐஸ் பை த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிற பாத்வே வழியாக தான் என்னவா கன்வெர்ட் ஆச்சு? வாட்டராக கன்வெர்ட் ஆச்சு. ஆமாவா இல்லையா? ஐஸ் ஹஸ் பீன் கன்வெர்ட்டட் டு வாட்டர் பை அப்சார்பிங் ஹீட் எனர்ஜி. அப்போ ஹீட், ரைட்? அண்ட் ஒன் மோர் திங், ரைட்? பை டூயிங் சம் ஒர்க் we can convert ice to water. ஒர்க் பண்ணி ஐஸ் என்னவா மாற்றலாம்? வாட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி? ஐஸை க்ரஷ் பண்ணலாம் இல்லையா? ஐஸை க்ரஷ் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணலாம்? வாட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ பை டூயிங் சம் ஒர்க் we can convert ice to water. ரைட்? அப்போ எந்த பாத்வே வழியாக இந்த இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒன்று பை த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி, அதர்வைஸ் பை டூயிங் சம் ஒர்க். கரெக்டா இல்லை? எஸ். அப்போ இந்த ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் கால்டு பாத் ஃபங்க்ஷன்ஸ். ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் என்ன ஃபங்க்ஷன்ஸ்? பாத் ஃபங்க்ஷன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அப்போ எந்த பாத்வே வழியாக ஒரு இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால், ஒன்று பை த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஆர் சம் ஒர்க் டன் ஆன் திஸ் சிஸ்டம். ரைட்டா? அதனால இது இனிஷியல்ல இருந்து எதுக்கு போயிடுச்சு? ஃபைனல் போயிடுச்சு. அப்போ ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் என்ன ஃபங்க்ஷன்ஸ்? பாத் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஹீட்டை வந்து Q அப்படி, இந்த ஸ்மால் Q இதை வச்சு இண்டிகேட் பண்ணுவோம். The work is represented by small w. ரைட்டா? அப்போ ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன்ஸ். ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன்ஸ். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? அப்போ சைட் ரேட்டிங் பாத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். பாத் ஃபங்க்ஷன்ஸ்.
functions. Heat and work. Heat and work are two means. Heat and work are two means by which heat and work are two means by which initial state of the system can be converted to final state. Initial state of the system can be converted to final state. The concept புரியுதா இல்லையா? இப்போ ஒரு கொஸ்டின் என்ன கேட்பான் அப்படின்னா which of the following are state functions or path functions னு கேட்பான். நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எது? Q and W, that is heat and work are என்ன functions? Path functions. மற்ற எல்லாமே என்ன ஃபங்க்ஷன் தான்? ஸ்டேட் ஃபங்க்ஷன். புரியுதா இல்லையா? எஸ். அப்போ பாத் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்லி டூ தான்ப்பா, ஹீட் அண்ட் ஒர்க் மட்டும்தான். ரைட்டா? எஸ். இப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்டால் ஆல் அதர்ஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். தட்ஸ் இட். ஈஸியா? இப்போ நம்ம இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன மட்டும்தான் படிக்கிறோம். இந்த லெசனில் யூஸ் பண்ண போகிற டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதாவது தெர்மோடைனமிக் டேர்ம்ஸ், அதை மட்டும்தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? லேர்ன் பண்ணுறோம். அப்போ சிஸ்டம் சரௌண்டிங் பவுண்டரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் சிஸ்டமில் ஒரு 3 டைப்ஸ் இருந்துச்சு, அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். எந்த பாத்வே வழியா இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது என்ன ஃபங்க்ஷன்ஸ்? பாத் ஃபங்க்ஷன்ஸ். அதில் 2 பாத் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஹீட், அனதர் ஒன் இஸ் ஒர்க். அப்போ 2 பாத் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ரைட்? கனெக்ஷன் மூவ் பண்ணலாமா? ஓகே, ரைட். இப்போ இனிஷியல் டு ஃபைனல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர் ஆகும் இல்லையா? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி அக்கர் ஆகும்? இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு இது எப்படி நடக்கலாம், எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னா, திஸ் இனிஷியல் டு ஃபைனல் சேஞ்ச் கேன் பி எய்தர் எ ஸ்பான்டேனியஸ் சேஞ்ச், ரைட்? எய்தர் அ ஸ்பான்டேனியஸ் சேஞ்ச் ஆர் அ நான் ஸ்பான்டேனியஸ் சேஞ்ச். ரைட்டா? அப்போ இந்த ஸ்பான்டேனியஸ்னா என்ன, நான் ஸ்பான்டேனியஸ்னா என்னன்னு பார்க்கணும். கரெக்டா? எஸ். இப்போ ஐஸ் கியூப் எடுத்து இங்கே வச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அது என்ன ஆகும்? மெல்ட் ஆகும்ல. அதுக்காக நீ ஏதாவது பண்ணியாப்பா? எதுவுமே பண்ண, சும்மா வெளியில் வச்சா அவ்வளோதான் இல்லையா? அது என்ன ஆயிடுச்சு? அதுவாக மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆகுறதுக்காக நீ எதுவுமே பண்ணலை இல்லை. அப்போ அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அதாவது ஒரு ப்ராசஸ் அதுவாக நடந்துச்சுன்னா, தன்னால் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். சொல்ல புரிஞ்சா? எஸ். அப்போ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னா a process occurs without any external induction is called a spontaneous process. Non-spontaneous process na process occurs with the help of certain external induction. அதான் என்னது? Non-spontaneous process. தன்னால் நடந்துச்சுன்னா அது என்னது? ஸ்பான்டேனியஸ். இல்லை நம்ம ஏதோ பண்ணி அதை நடக்க வைக்கிறோம், அப்போ அது என்னது? Non-spontaneous. இப்போ ஐஸ் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆச்சு, அது என்னது? ஸ்பான்டேனியஸ். இப்போ இந்த டெம்பரேச்சர், இந்த ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோம்னா அதுவாக ஐஸாக கன்வெர்ட் ஆகிடுமா? அதுமாகாதப்பா. வாட்டரை வச்சுருந்தா ஐஸாக என்ன செய்யாது? கன்வெர்ட் ஆகாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வைக்கிறோம். இப்போ ஃப்ரீசரில் வைக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளாக எக்ஸ்டர்னல் இண்டக்ஷன் மூலியமாக ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். கரெக்டாக? என்ன என்விரான்மெண்ட்டு? அந்த பாக்ஸுக்குள்ளே டெம்பரேச்சர் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. எதை விட? சரௌண்டிங் டெம்பரேச்சரை விட உள்ள கம்மியாக இருக்குது. புரியுதா? வாட்டரோட டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்குது. உள்ளே வைக்கிறோம், ஃப்ரீசருக்குள்ளே வைக்கிறோம். அப்போ அது என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஐஸாக கன்வெர்ட் ஆகுது. இதுக்காக நீ எலக்ட்ரிசிட்டியை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்க? இந்த வாட்டரை ஐஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்க. கரெக்டாக இல்லையா? அப்போ நீ ஒரு வேலை செஞ்சுருக்கல, பை டூயிங் சம் ஒர்க் ஆர் வித் த ஹெல்ப் ஆஃப் சம் எக்ஸ்டர்னல் இண்டக்ஷன் இந்த ப்ராசஸை நீ கேரி அவுட் பண்ணியிருக்க இல்லையா? அப்படி பண்ணால் அதுக்கு பேர் என்னதுப்பா? நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஆமாம் தானே? புரியுதா? இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ். அப்போ நேச்சரில் நடக்கிற மெனி ப்ராசஸஸ் எப்படி தான் இருக்கும்? ஸ்பான்டேனியஸாக தான் இருக்கும். ஆமாம் தானேப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, நமக்கு ஏஜ் ஆகுதுல்ல, அது தன்னால் தான் நடக்குது. கரெக்டாக இல்லையா? நம்ம ஏதாவது பண்ணுறோமா? ஏஜ் ஆகுறதுக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல, அதுவாக நடக்குது. அப்போ அது என்ன ப்ராசஸ்? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். கரெக்டாக இல்லையா? ஆனால் ஏஜை மறைக்கிறதுக்கு நம்ம நிறையா பண்ணுறோம், அது என்னது? நான் ஸ்பான்டேனியஸ். கரெக்டாக இல்லையா?
அதே மாதிரி ஒரு ட்ரீ இருக்குது, ரைட்? அதில் ஒரு லீஃப் அது லைட்டாக இப்போ தான் வெளியில் வருது. அது நல்லா என்ன ஆகும், முத்தி போய் கடைசியில் அது காஞ்சி போய் கீழே வந்துடுது. இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தானே. இது அதுவாக தான் நடக்குது, ஸ்பான்டேனியஸாக தான் நடக்குது. சொல்கிறது புரிஞ்சா இல்லை? ரைட். இப்போ வாட்டர் ஃபால்ஸில் வாட்டர் மேலே வந்து என்ன செய்யுது, கீழே விழுது. அது என்னது, ஸ்பான்டேனியஸ். யாராவது மேலே வந்து தள்ளி விட்றாங்களா தண்ணி? இல்லை, அது பாட்டு கீழே விழுது. ஆனால் கீழே விழுந்தது மேலே கொண்டு வரணும். எப்படி பண்ணுறது? நான் ஸ்பான்டேனியஸ். மோட்டரை போட்டு தான் கீழே இருந்து மேலே ஏற்றணும். கரெக்டாக இல்லை? நீ ஒரு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி தான் அதை மேலே ஏற்ற வேண்டியதாக இருக்குது. அப்போ அது என்னதுப்பா, என்ன செய்யணும்? நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். புரியுதா ஸ்பான்டேனியஸ் நான் ஸ்பான்டேனியஸ்னா? எஸ், ரைட். இப்போ இதை எழுதிக்கிறீங்களா? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சைட் ஹெட்டிங் போட்டு, ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். A thermodynamic process. A thermodynamic process. A thermodynamic process occurs. A thermodynamic process occurs without any external induction. Without any external induction is called spontaneous process. Is called spontaneous process. Right? Example. Melting of ice. Melting of ice at room temperature. Melting of ice at room temperature. Next, non-spontaneous, right? Non-spontaneous process. Non-spontaneous process. Non-spontaneous process, right? A thermodynamic process, a thermodynamical process which occurs by some external induction. Which occurs by some external induction is called non-spontaneous process. Is called non-spontaneous process. Right? Example. Freezing of ice. Sorry, freezing of water. Freezing water at room temperature. Freezing water at room temperature is a non-spontaneous process. Correct? Room temperature la water freeze பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அப்போ அது என்ன ப்ராசஸ்? non-spontaneous. அதுவும் நடக்காது. நம்ம என்ன செய்யணும்? We should keep it in the freezer. கரெக்டா? அப்போ தானே பண்ண முடியும். எஸ், ரைட் பா. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தான். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? சரி. இப்போ இந்த இனிஷியல் டு ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இது எப்படி நடக்கலாம் அப்படின்னா ரிவர்சிபிளாக நடக்கலாம். ரைட்டா? எப்படி நடக்கலாம்? ரிவர்சிபிளாக நடக்கலாம். இது அடுத்த ப்ராசஸ், ரிவர்சிபிள் ப்ராசஸ். நெக்ஸ்ட் இதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இர்ரிவர்சிபிளாகவும் என்ன செய்யலாம், நடக்கலாம். ரைட்டாப்பா? இப்போ இந்த இனிஷியல் டு ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட் கேன் பி அக்கர் ரிவர்சிபிளி ஆர் இர்ரிவர்சிபிளி. ரைட்டா? இப்போ ரிவர்சிபிளாகவும் நடக்கலாம், இர்ரிவர்சிபிளாகவும் நடக்கலாம். சரியா? இர்ரிவர்சிபிள்னா என்ன? என்னப்பா? திரும்பி வர முடியாது. இட் cannot return back to the original state. பட் ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட் போயிடுச்சு, அகைன் ஃபைனல் ஸ்டேட் டு இனிஷியல் ஸ்டேட் வரலாம். ரைட்? அது வந்து என்ன ப்ராசஸ்? ரிவர்சிபிள் ப்ராசஸ்.
இப்போ நேச்சரில் நடக்கிற நிறைய ரியாக்ஷன்ஸ் என்னவாக தான் இருக்கும், இர்ரிவர்சிபிளாக தான் இருக்கும். கரெக்டாக இல்லையாப்பா? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல ஏஜிங், ரைட், அது ரிவர்சிபிளாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆமாவா இல்லையா? ஆனால் அது ரிவர்சிபிளாக இல்லை, இர்ரிவர்சிபிள், ஒன்றும் செய்ய முடியாது, ரைட்ஸ். இப்போ அதே மாதிரி தான் ஒரு எக்கு, அதை உடச்சி ஆம்லேட் போட்டிங்க, அகைன் எக்காக கன்வெர்ட் பண்ண முடியுமா இல்லையாப்பா? அது என்ன ப்ராசஸ்? இர்ரிவர்சிபிள். ஏன்னா எக்ல இருந்த அந்த ப்ரோட்டீன்லாம் என்ன ஆயிடுச்சு, டீநேச்சர் ஆயிடுச்சு. நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்க, டீநேச்சர் ஆயிடுச்சு. அகைன் அதை என்னவா மாற்ற முடியாது, அந்த லிக்விட் ஃபார்மில் இருந்த ப்ரோட்டீனுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? எஸ். அது மாதிரி நேச்சரில் நடக்கிற நிறைய ரியாக்ஷன்ஸ், இப்போ நான் சொன்னது நேச்சரில் நடக்காது, ரைட்? நம்மளால நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்கிறோம், முட்டையை உடச்சு ஆம்லேட் போடுறோம். பட் நேச்சரில் நடக்கிற நிறையா ப்ராசஸஸ், அது என்னது, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். கரெக்டாக இல்லையா? ஏதோ நீ ஒரு ட்ரீயோ ஒரு செடியோ ஏதோ ஒன்று வச்சுக்கோ, அது என்ன செய்யுது, சின்னதாக இருக்குது, ஆமாம் தானே, மேலே வளருது, அதுக்கப்புறம் அதில் என்ன வருது, ஃப்ளவர் வருது, அப்புறம் அதுவே ஃப்ரூட்டாக மாறலாம், அதுக்கப்புறம் அது கீழே விழுந்துடலாம், அப்புறம் அந்த செடி என்ன செய்யலாம், அழிஞ்சு போயிடலாம் இல்லையா? இப்படியெல்லாம் நடக்கலாம் இல்லையா? அப்போ அது என்னது, இர்ரிவர்சிபிள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மில்க் என்ன ஆயிடுது, கெட்டு போயிடுது. கரெக்டாக? அகைன் கெட்டு போன மில்க்கு கெட்டு போகாத மில்காக மாற்ற முடியுமா? அதுவாக மாறாது. கரெக்டாக இல்லை? அப்போ அது என்னது, ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ ஃபெர்மெண்டேஷன் நடக்குது, ஆமாம் தானே? இப்போ டோ ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்க, அது என்ன செய்யுது, ஃபெர்மெண்ட் ஆகிடுது. ஃபெர்மெண்ட் ஆனது அகைன் அதோட ஃப்ரெஷ் கண்டிஷனுக்கு வருமா? வராது. டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடக்குது நேச்சரில். கரெக்டாக இல்லை? என்னத்தையோ ஒன்று தூக்கி போட்டு அது டீகம்போஸ் ஆகிடுதுல, ஆர்கானிக் வேஸ்ட்டாக இருந்தால். அப்போ டீகம்போஸ் ஆனது அகைன் ஃப்ரெஷ் பீஸாக கிடைக்குமா? கிடைக்காது. இந்த மாதிரி நேச்சரில் நடக்கிற நிறைய ப்ராசஸஸ் எப்படி தான்ப்பா இருக்கும், இர்ரிவர்சிபிளாக தான், ரைட்? சரி, சில ப்ராசஸ் இருக்குது, சைக்ளிக் ப்ராசஸ்லாம் கூட நேச்சரில் இருக்கா? ரெயின்ஃபால்லாம் என்ன ப்ராசஸ்லாம்? சைக்ளிக் ப்ராசஸ். ஆமாம் தானேப்பா? இங்கேருந்து போகுது, எவாப்ரேட் ஆகுது, மேலே போகுது, திரும்பி என்ன செய்யுது, கீழே வருது. அந்த மாதிரி இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் நிறைய நேச்சுரல் ப்ராசஸஸ் என்னவாக தான் இருக்கும், இர்ரிவர்சிபிளாக தான் இருக்கும். சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிவர்சிபிளாக இருக்கும். சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருக்குது, ரிவர்சிபிளாக இருக்கும். அதைத்தான் நம்ம நிறையா ஈக்லிபிரியம் லெசனில் படித்தோம், ஆமாவா இல்லையா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ரிவர்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சோமா இல்லையா? எஸ். கனெக்ஷன் மூவ் பண்ணலாமா? எஸ், ரைட். இப்போ இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் அதுக்கு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க, ரைட்டா? எழுதிக்கோங்க, சைட் ஹெட்டிங் போட்டுக்கோ, ரிவர்சிபிள் ப்ராசஸ். A thermodynamical process in which initial state of the system converted to final state, and the final state can be returned back to its original state, and the final state can be returned back to its original state. Under the given temperature and pressure conditions. Under the given pressure and temperature conditions, right, are called reversible process. Next, irreversible process. Irreversible process. In a thermodynamical process, the product once formed cannot be returned back
to its original state. The product once formed cannot be returned back to its original state. It's called என்ன process? Irreversible process. இது புரியுதா உங்களுக்கு? ரைட், வர பண்ணிட்டா. அப்போ a process can be either a reversible one or irreversible one. அதே மாதிரி it can be either a spontaneous process or a non-spontaneous process. ரைட்டா? எஸ். ரைட், கீழே ஒரு நோட் அப்படின்னு போட்டு எழுதி, நோட் அப்படின்னு போட்டுக்கோ. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட். ரைட்டா? ஆல்மோஸ்ட் ஆல் நேச்சுரல் ப்ராசஸஸ், almost all natural processes are spontaneous and irreversible. Almost all natural processes are spontaneous and irreversible. Right அப்பா? நேச்சர் நடக்கிற மெனி ப்ராசஸஸ் எப்படி இருக்கும்? Spontaneous and irreversible. இதுதானே? எஸ். இப்போ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? எஸ். சரி, இப்போ நம்ம படித்ததே கிட்டத்தட்ட ப்ராசஸோட டைப்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் படிக்கணும். ரைட்டா? Types of thermodynamic process. Very good. Right? Types of thermodynamic process. The first one is isothermal process. Right? In a process, isothermal process. Right? Isothermal process na adala change in temperature must be equal to 0. Iso means same, thermal அப்படினா heat energy இல்லையா? எஸ். அப்போ சேம் ஹீட் எனர்ஜி அப்படின்னா மீனிங் என்ன? டெம்பரேச்சர் சேஞ்ச் என்னவா இருக்கணும்? 0. டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லை, என்னது? டெம்பரேச்சர் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் நடந்துகிட்டு இருக்குன்னா அதே டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகணும்னு அர்த்தம். ரைட்டா? எஸ். கீழே எழுதிக்கிறீங்களா? a process the process occurs at constant temperature. The process occurs at constant temperature is called isothermal process. Right? Process means thermodynamic process. Right? A thermodynamical process which occurs at constant temperature is called isothermal process. Right? Next process. The temperature constant ah irukku. Right? Next process. This is isobaric process. Isobaric process. Right? In which change in pressure is equal to 0. The bar அப்படினா pressure measure பண்ற one of the unit இல்லையா? Yes. So அதான் isobaric process அப்படின்னா same bar pressure maintain ஆகுது இல்லையா? எஸ். இப்போ thermodynamic process எழுதிக்கோங்க. A thermodynamic process occurs at constant pressure. A thermodynamical process which occurs at constant pressure is called isobaric process. Okay va? Isobaric process.
ரைட். ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அதில் ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது என்னதுப்பா? ஐசோபாரிக் ப்ராசஸ். ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கிறீங்க, டெம்பரேச்சர் வால்யூம்லாம் என்ன பண்ணிக்கலாம்? வேரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேஸில் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கிறீங்க, அப்போ ப்ரெஷர் வால்யூம் மற்றெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? வேரி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸ், சம்டைம்ஸ் ஐசோசோரிக் ப்ராசஸ்னு சொல்லலாம், ரைட்டா? Isocoric process, where change in volume is equal to 0, right? Change in volume is equal to 0. Change in volume is equal to 0. That is the process, isocoric process, right? Right? This is a thermodynamic process which occurs at constant volume. At constant volume is called isocoric process. Anything la? No, this is not a thermodynamic process which occurs at constant volume is called isocoric process, right? Next, adiabatic process. Right? Adiabatic process. Adiabatic process now a process which occurs without absorption of heat energy or releasing of heat energy, right? Right? Or process la heat energy absorption illa heat energy release illa appadina adu enadhu? Adiabatic process, right appa? Adiabatic process la Q is equal to 0. Q na enadhu? Heat energy dana. So heat energy absorption or emission rendume irukadhu, okay? Yes, right. A thermodynamic process which occurs without absorption or emission of heat energy. Without absorption or emission of heat energy. Bracket la heat energy change is 0 appdi potukom. Heat energy change is 0. Heat energy change is 0, right? Heat energy change of the system 0. Right? For next one polama. Next process is cyclic process. Right? Cyclic process. Right? A thermodynamic process. A thermodynamic process reaches its initial state. A thermodynamic process reaches its initial state after following many intermediate steps. A thermodynamic process returns to its initial state after following many intermediate steps. இப்போ இதுதான் இனிஷியல் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. இது பியா கன்வெர்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல, ரைட்? பி சியா கன்வெர்ட் ஆகுது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல, ரைட்? ஸ்டெப் 2. சி அகைன் டியா கன்வெர்ட் ஆகுது, இது ஸ்டெப் 3. அகைன் டி ஏவாவே கன்வெர்ட் ஆகுது இல்லையா?
இப்போ இனிஷியல் ஸ்டேட் என்ன இருந்துச்சோ அதுக்கே இது ரிட்டர்ன் ஆயிடுது. ஆனால் அதுக்கு இடையில மெனி இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ் இது என்ன செய்யுது. டெல்டா ஹெச், டெல்டா எஸ் இதெல்லாம் என்னவா தான் வரும், ஜீரோவாக தான் வரும். ரைட்டா? எல்லாமே ஜீரோ வந்துச்சுன்னா அது என்ன ப்ராசஸ்? சைக்ளிக் ப்ராசஸ். ரைட் பை அண்டர்ஸ்டாண்டா? எஸ். அப்போ டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அதாவது இனிஷியல் டு ஃபைனல் அந்த சேஞ்ச் வந்து அண்டர் ஐசோ தெர்மல் கண்டிஷன் நடக்கலாம், இல்லைன்னா அண்டர் ஐசோபாரிக் ஆர் ஐசோகோரிக் ஆர் அடியபேட்டிக் ஆர் அந்த ப்ராசஸ் சைக்ளிக்காக கூட இருக்கலாம் இல்லையா? எஸ். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸஸ். ரைட்டா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு 2 ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறோம். ரைட்டா? எஸ். அதை எழுதிக்கிறீங்களா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட். ரைட், இது ஃபுல்லாக நோட் பண்ணியாச்சுலப்பா? எஸ். இன்டென்சிவ் properties. Right? There you go. Properties which are independent of quantity which is independent of quantity or size of the system. Properties which are independent of quantity or size of the system. Right? Size of the system இல்ல குவான்டிட்டியோ டிபெண்ட் பண்ணாம இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் என்ன ப்ராப்பர்ட்டிஸ்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாய்லிங் பாயிண்ட்ஸ் is an intensive property. இப்போ பாய்லிங் பாயிண்ட்னா 1 லிட்டர் வாட்டர் எடுத்து பாயில் பண்ணால் 100 டிகிரி செல்சியஸ்லாம் பாயில் ஆகும் இல்லையா? 10 ml வாட்டர் எடுத்து பாயில் பண்ணால் அதுவும் 100 டிகிரி செல்சியஸ்ல தான் என்ன செய்யும்? பாயில் ஆகும். 1000 லிட்டர் வாட்டர் எடுத்துகிட்டு பாயில் பண்ணால் அதுவும் எதில் தான் பாயில் ஆகும்? 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும். இது புரியுதா? அப்போ இந்த சிஸ்டமோட மாஸ் இல்லைன்னா சைஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி தான் இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்குது. இப்போ பாய்லிங் பாயிண்ட் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட். நீ ஒரு 10 ml லிக்விட் எடுத்து அதோட விஸ்காசிட்டியை பார்த்தாலும் 100 ml ஆர் 1 லிட்டர் லிக்விட் எடுத்து அதோட விஸ்காசிட்டியை பார்த்தாலும் எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும் இல்லையாப்பா? எஸ். இப்போ இதெல்லாம் என்ன ப்ராப்பர்ட்டிஸ்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட்டா? எஸ். எழுதிக்கிறீங்களா? எக்ஸாம்பிள். ரைட்? எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர். ரைட்? டெம்பரேச்சர். இப்போ ஒரு வாட்டர் இருக்கு, வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 80 டிகிரி செல்சியஸ் இருக்கு. எவ்வளோ வாட்டர் வச்சிருக்கிறீங்க? 10 லிட்டர் வாட்டர் வச்சிருக்கிறீங்க. அதை ஹீட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ தூரம் ஹீட் பண்ணியிருக்கிறீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதுல இருந்து 1 லிட்டர் வாட்டரை மட்டும் வெளியில் எடுத்துரு. அதில் தெர்மாமீட்டரை டிப் பண்ணி பார்த்தா எவ்வளோப்பா டெம்பரேச்சர் காட்டும்? 80 தான் காட்டும். கரெக்டாக இல்லையா? அப்போ 10 லிட்டர் வாட்டருக்கு 80 தான். 1 லிட்டர் வாட்டருக்கும் அதோட டெம்பரேச்சர் என்ன தான்? 80 தான். அப்போ டெம்பரேச்சர் இஸ் என்ன ப்ராப்பர்ட்டி? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் போட்டு எழுதிருக்கீங்கல்ல, டெம்பரேச்சர். அடுத்து டென்சிட்டி. ரைட்டா? ப்ரெஷர். மோலார் வால்யூம். molar heat capacity. Standard change in internal energy. Bracket la idu eludinga. Standard change in internal energy. Right?
Standard change in enthalpy. Standard change in enthalpy. Standard change in entropy. Standard change in Gibbs free energy. Standard change in Gibbs free energy. Right? All these are inner properties. Inner properties, intensive properties. Right? Yes. இப்போ எதையெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டியோ அதெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துருப்பா. மோலார் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டேல, இதில் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸ்டாண்டர்ட்னா 1 மோல் சப்ஸ்டன்ஸோட டெல்டா யூ டெல்டா ஹெச் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரியா? இப்போ இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னாலே இது என்ன வந்துடும்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் கீழே வந்துடும். சரியா? எஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ரைட்? தேங்க்யூ. ரைட், பார்க்கலாம்.